வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு. அதாவது ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் எப்போது நடைபெறுகிறது, இந்த குறை தீர்ப்பு முகாம் மூலம் என்னென்ன சேவைகளை இலவசமாக பெறலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை பெற குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் பிரதி மாதம் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 2025 மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாம் சென்னை மற்றும் தமிழகத்தில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் அனைத்து மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களிலும் 12/4/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த குறைதீர்ப்பு முகாம்களில் ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக்கடைகளில் பொருட்களை பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்றும் இந்த பொது விநியோக திட்டத்தின் குறைதீர்ப்பு முகாம்களில் வழங்கப்படும். அதேபோல் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாம்களில் தெரிவித்தால் குறைகளை விரைவில் தீர்வு செய்து அவற்றுக்கு மேல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பில் அறிவிச்சுக்கிறாங்க. சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டார வழங்கல் அலுவலகங்களிலும் இந்த குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும். இந்த சேவையினை பயன்படுத்தி உங்களுடைய ரேஷன் அட்டையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு மாதமும் பொதுமக்களுக்காக ரேஷன் அட்டை குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்காக 12/4/2025 அன்று சனிக்கிழமை நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் 1 மணி வரை இதனை பயன்படுத்தி ரேஷன் அட்டையில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.